ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தீபா. வெல்கம் பேக் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு தேங்காய் போலி செய்யலாம். அதுக்கு ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி தேங்காய் மூடி எடுத்து இந்த மாதிரி பூ மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 கப் வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். கொஞ்சோண்டு தூள் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிணைஞ்சிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம பிணைஞ்சிக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டு அதையுமே நம்ம பிசைஞ்சு நம்ம வச்சுக்கலாம். ஊறணும், அப்போ தான் மாவு நமக்கு நல்லா செட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது இதை அப்படியே வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். கூட கடைசியாக கொஞ்சோண்டு நெய் சேர்த்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு வெல்லத்தை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரையட்டும். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டு அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட டஸ்டெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான ஏலக்காய் பொடி அதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம இதை கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜ் நமக்கு வரும்போது அது கூட நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மைதா மாவை எடுத்து நம்ம கையினாலே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அதை தட்டிக்கலாம். அதோடு நம்ம அந்த உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் அந்த பர்ஃபி அதை உள்ளே வச்சு அதை இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு நம்ம எடுத்துட்டு அதை மறுபடியும் நம்ம இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கையாலே நம்ம தட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு நம்ம இந்த வச்சுருக்க அந்த தேங்காய் போலியை அதில் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்ததும் நம்ம ரெடி பண்ணலாம். அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கையினாலே நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஷீட்டில் ஒட்டாது, நம்ம நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்து போட்டுடலாம். தோசைக்கல்லில் நம்ம போட்டிருந்ததும் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு.
அடுத்ததும் இதே மாதிரி நம்ம போட்டு 1 by 1 இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நெய் தடவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தேங்காய் போலி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.